விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை 1ஆம் தேதி முதல் கார்த்திகை 7ஆம் தேதி வரை உள்ளான இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்த்தா 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை 1 அன்னைக்கு சித்திர நட்சத்திரத்துலதான் சந்திரன் பிரயாணம் பண்றார். அதாவது கன்னியா ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல அவருடைய பிரயாணம் ஆரம்பிச்சு அந்த வாரத்தை முடிக்கும் பொழுது அந்த ஒரு வாரத்துல தனுர் ராசியில மூல நட்சத்திரத்தோட அவருடைய பிரயாணமானது நிறைவடையும். இப்போ இது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும்னா, உங்களுடைய 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திற்கு உண்டான அந்த பூர்வ புண்ணிய பாகியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கு உண்டான சந்திரன் தான் உங்களுடைய ராசி லக்னத்துல நீச்சமாவார். அவரே 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். இன்னும் என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டா, புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருப்பார். புதன் உங்க ராசிக்குள்ளேயே அடுத்து வக்ரகதியில் அவர் பிரயாணம் பண்ணுவார். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, ஒரு திரிகோணம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த 3 பாயிண்ட் கனெக்ட் ஆகும். 1, 5, 9 அப்படிங்கிற அந்த 3 பாயிண்ட் உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே செவ்வாயும் இருக்கார், புதன் இருக்கார். கார்த்திகை 1ங்கிறதுனால சூரியனும் அங்கே வந்துடுறார். இப்போ உங்களுடைய தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடிய உங்களுடைய தொழிலை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்திற்கு உண்டான சூரியன் உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே வருவார். அவரோட வீட்டில் யார் இருக்காருன்னா கேது இருக்கார். இது நாள் வரைக்கும் இருந்து அந்த மன போராட்டங்கள் எல்லாத்துக்குமா உங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் கிடைக்க போகிறது. 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் கூடிய சீக்கிரத்தில் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார், நவம்பர் 28. அப்போ சனி பகவான் இது நாள் வரையில கொஞ்சம் முன்னுக்கு பின்னா முரணாக கொடுத்து கொண்டிருந்த பலன்கள் எல்லாமே மாறும். நவம்பர் 11 அன்னைக்கு குருவும் வக்ரகதியில போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, விட்டு போன பலன்கள் எல்லாத்தையும் மளமளன்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். குரு ஆக்சுவலா 8ஆம் இடத்துல தான் இருந்தார், அதிசாரமா தான் 9ற்கு வந்திருக்கார். அப்போ அவர் அந்த ஒரு உங்களுக்குள் மறைந்து கிடந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்றதுக்கு தரும் விதமாக அவர் இப்போ ஆக்டிவேட் ஆவார். அந்த பலன்களை கொடுப்பார். அவருக்கு திரிகோணத்துல சனியும் புதனும் இருக்காங்க. பல எதிர்பாராத மாற்றங்கள் வரும். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி வரதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன போராட்டமே நடக்கும். ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வருவதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, பூர்வீக வகையில உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஆதரவு கிடைக்கும். அப்பா வகையிலையோ தாத்தா வகையிலையோ தேடி இது நாள் வரை பிரிந்து கிடந்த சொந்தங்கள் அவங்க எல்லாம் உங்களை தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. சொந்த பந்தங்கள் மீண்டும் இணையக்கூடிய காலம். பாகிஸ்தானாதிபதி போய் லாபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்பா ரொம்ப மனம் உங்களுக்கு பல விஷயங்கள்ல அனுசரணையா நடந்துப்பார். ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா போய் அப்பா கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டுக்கலாம். அவருடைய கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பத்தின கவலை மறையும். மூத்த குழந்தையை பத்தின கவலை மனசுல ரொம்ப அரிச்சுட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நம்ம இந்த பலன்களை தான் முன்னாடி சொன்னோம். இப்போ வக்ரமாகும் போது தன்னுடைய பலன்களை விரைந்து கொடுப்பார். அதுதான் விதி. பொதுவாக உச்சம் பெற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகம் உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட தன் பலனை கொடுத்துட்டு தான் அவர் உச்ச பலனை கட்டாயமா கொடுக்காம இருக்க மாட்டார். அதனால அந்த உச்சம் பெற்ற குரு இன்னும் இதோடைய பலன்கள் உங்களுக்கு இவர் அதிசாரத்துல மட்டும்தான் இருக்கிறதுனால உங்களால அந்த சேஞ்சை ஃபீல் பண்ண முடியாது. எப்போ அவர் முழுக்க தன்னுடைய பிரயாணத்தை கடகராசிக்குள்ளேயே அடுத்த வருஷம் 2026 குரு பெயர்ச்சியாகி அங்கே வரும்போது இப்போ உங்களுக்கு அவர் காமிச்சிருக்கிறது ஒரு ட்ரெய்லர் தான். இப்போ நடக்க போற விஷயங்கள் இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு 2026 ஜூன் 2ல இருந்து ஒரு வருஷத்துக்கு நிறைய நற்பலன்களை அள்ளி தரப்போகிறார். அதனால இந்த வாரத்துல பர்டிகுலரா இந்த புதனுடைய வக்ரமானது உங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா, அஷ்டம லாபாதிபதி தான் லக்னத்துல வந்திருக்க போறார். எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜாக்பாட்டுங்கிறது மணி மட்டும் பணத்தை மட்டும் வச்சு நான் சொல்லலை. பல பேர் புகழ் கிடைக்கிறது, புதிய புதிய பதவிகள் கிடைக்கிறது, உங்களுக்கு உண்டான அந்த ரெக்கக்னிஷன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக கிடைப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கட்டாயமாக அதற்கு ஒரு ஆரம்ப பிள்ளையார சுழியாவது நீங்கள் கட்டாயமாக அதை போட்டு நீங்கள் அதை உணர்வீர்கள். அடுத்தது வக்ர குரு உங்களுடைய லக்னம் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சிகள் இதுவரை விட்டு போன விஷயத்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒமிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை தூசி தட்டி எடுத்து பண்ணுங்க, சூப்பராக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால முயற்சிகளை துவங்குங்கள், தொடருங்கள். அதுதான் இந்த வாரத்திற்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். மனசுலனால தைரியம் ஜாஸ்தியாகும். சரி, நம்ம தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றங்கள் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசமா கொஞ்சம் டல் அடிச்சிங்க இல்லையா, அப்படி உத்வேகத்தோட எழுந்து உட்காந்து நீங்க வேலை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போறது. முன்ன விட இன்னும் நல்ல மன துணிவுடனும் மன தைரியத்துடனும் நீங்கள் விஷயங்களை அப்ரோச் பண்ண போறீங்க.